வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 1 மணி ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துச்சு. அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் 6 மணி ரிசல்ட்டு 6 மணிக்கு என்னமா நம்பர்கள்லாம் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42, அதே மாதிரி 536. இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு, அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட், அதே மாதிரி 31, 40, அதே மாதிரி 07 இல்லையா? இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். எப்போயுமே வந்து நம்ம 3 ட்ராவை மேட்ச் பண்ணி தான் கொண்டு வருவோம். ஏன்னா 3 ட்ரா தான் ரொம்ப முக்கியமான நம்பர். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த 3 நம்பருடைய கால்குலேஷன் தான் அடுத்த நம்பருடைய வின்னிங் நம்பராக இருக்கும். அதை தான் நம்ம எப்போயுமே கொண்டு வருவோம். ஏன்னா இப்போ கேஎல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வரோம்னா கேஎல்லுடைய முதல் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ரிசல்ட். ஏன்னா அது ஒரு நாளைக்கு ஒரு ரிசல்ட்டு தான் அடிக்கிறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது, ஒரு நாளைக்கு 3 ரிசல்ட் அடிக்கிறாங்க. அப்போது ஒரு நாளுடைய 3 ரிசல்ட் இருந்தால் தான் அடுத்த வின்னிங் நம்பர் என்னங்கிறது நம்மளால் சூஸ் பண்ண முடியும், நம்மளால் கால்குலேஷன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்ம 3 நம்பரையுமே டார்கெட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். இப்போ எப்போயுமே வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா கேஎல்லை பொறுத்த வரைக்கும் கேஎல் 2 நம்பர் தான். 2 நம்பர்னால் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு, இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட், இது 2 மேட்ச் பண்ணி அடுத்த ரிசல்ட் என்னென்னு கொண்டு வருவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே 3 நம்பரையும் நம்ம வந்து 3 நம்பரையும் நம்ம கால்குலேஷனில் எடுத்து அந்த 3 நம்பர்லேருந்து அடுத்த நம்பர் என்ன, 4வது நம்பர் என்ன அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போயுமே வந்து எல்லா ட்ராவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிசல்ட்டு ஒரு ரிசல்ட்டு தான் எடுப்போம். ஆனால் கேஎல் மட்டும் கிடையாது, அது மற்றது எல்லாமே. ஆனால் டியரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. டியர் 3 ரிசல்ட்டும் இருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் அடுத்த வின்னிங் எடுக்க முடியும். இப்போ ஜாக்பாட்டில் கூட நம்ம அந்தளவுக்கு எடுக்க வேண்டியதில்லை, ஒரு ரிசல்ட் இருந்தால் கூட போதும். ஆனால் டியரை பொறுத்த வரைக்கும் நம்மளை எடுத்த வரைக்கும் நம்ம கணக்கில் கொண்டு வந்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நிறைய வின்னிங் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 3 டிஜிட் வரைக்கும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்குறோம். ஆனால் காரணம் என்ன அப்படின்னா இந்த காரணத்தில் வந்து நமக்கு 3 ரிசல்ட்டையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியுது. அதனால தான் சொல்கிறேன் 3 ரிசல்ட்டையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த டியரை பொறுத்த வரைக்கும் தான் டியர் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஆடுறாங்க. அதனால தான் நம்ம அந்த 3 ரிசல்ட்டையுமே கம்பைன் பண்ணால் தான் உங்களால் ஒரு அடுத்த வின்னிங் நம்பர் எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 3 ரிசல்ட்டையும் நீங்கள் கால்குலேஷன் எடுத்தால் மட்டும்தான் வின்னிங் நம்பர் கொண்டு வர முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 407 அப்படிங்கிற ரிசல்ட்டை மட்டுமே வச்சு நீங்கள் அடுத்த வின்னிங் நம்பர் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணாதீங்க. 3 ரிசல்ட்டையுமே கணக்கில் எடுத்துங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர் வருது, என்ன ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். எனக்கு ஏ போர்டு வந்து 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் 4 நம்பர்னால் 0க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 0க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4க்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 4ஆம் நம்பருக்கு 0 கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதே தான் 0க்கு 4ங்கிறதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி தான் இருக்குது. கணக்கிலே அந்த மாதிரி தான் வருது. அதனால தான் சொல்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, எந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா கூட நீங்கள் ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பருக்கான ஃபேஸ். 6ஆம் நம்பர் எப்படிங்க கொடுக்குறீங்க அப்படின்னா 0க்கு 6, 0க்கு 4, 0க்கு 6ங்கிறது எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஆடுனாங்கன்னா உங்களுக்கு 0க்கு 4 ஆடணும், இல்லை 0க்கு 6 ஆடணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 0ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர். அதை விட பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க. ஏன்னா 0 வந்துச்சுனாலே 6ஆம் நம்பர் வந்துடும், 0 வந்துச்சுனா 4 நம்பர் வந்துடும். இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது. அதனால் அதே மாதிரி இன்னும் சின்ன நம்பர் வச்சு ஆடுறாங்க அப்படின்னா அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0க்கு 9ன்னு வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா 0க்கு 1ன்னு வைப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஒன்று மேலே ஒன்று கீழே, இப்படி ஏறியே தான் வரும். 0 வந்தால் மேக்ஸிமம் வந்து மேலே போகும், இல்லை கீழே வரும். அப்படி தான் ஏறி வரும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 2ஆம் நம்பர் தான் எதிர்பார்க்குறோம். 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. 2ஆம் நம்பர் வருது நம்பருங்கன்னா 3க்கு 2 வருமானா அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3க்கு 2ல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு. ஏன்னா 2க்கு 1ன்னு வந்துருக்கு பாருங்கள். 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வந்திருக்கா, 2ஆம் நம்பரா கீழே பாருங்கள் 1ஆம் நம்பர் வந்திருக்கு. அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதுக்கு கீழே பாருங்கள் 1க்கு 2ன்னு வந்திருக்கு. அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணாலுமே மறுபடியும் நம்ம 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேமாக தான் வராதனால நம்ம வந்து கண்டிப்பாக இது மாதிரி எதிர்பார்க்கலாம்.
3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பருக்கு 3 நம்பரில் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. ஏன்னா 7க்கு 8, 8க்கு 7னு வருது இல்லையா? அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி மெத்தடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மறுக்க முடியாது, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் பி போர்டில் 5ஆம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா 3க்கு 5. 3க்கு 5 கொஞ்சம் எவர்கிரீன் நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. 3ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வருது. அதாவது 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்குலாம் 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம். அந்த மாதிரி வருதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வருதாங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஏ போர்டில் வந்து 4, 2 நம்பரும், அதே ஏ போர்டில் வந்து 5, 6 இந்த 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது ஏ போர்டில் வந்து 42, 65ங்கிற இந்த 2 ஃபார்மேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா 9 நம்பர் வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 8க்கு 9 வருங்களா அப்படின்னு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. 8க்கு 9ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் 8க்கு 9 அப்படிங்கிற நம்பர் எதுவும் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 8க்கு 3ங்கிறது கொஞ்சம் எவரிகிரீனாக வந்துடும். அப்போ இன்றைக்கி 4 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு ரொம்ப இந்த கணக்கில் இது மாதிரி வந்து மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இதுக்குள்ளே ஏதாவது உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதுக்குள்ளே வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர்லாம் கிடச்சிது அப்படின்னு பார்த்தா 8 மணி ஷோவுக்கு வந்து நமக்கு கிடச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 50, 562. சரிங்களா? அதே மாதிரி 314, 07 இதுதான் நமக்கு கிடச்சிது. இந்த நம்பரை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன் 3ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா அதே தான். இங்கே 2ஆம் நம்பருக்கு, இங்கே 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுத்தோம் இல்லையா? சரிங்களா? 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம்? 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. 4க்கு 3ங்கிறது தான் கணக்கு வருது. இப்படி தான் வரும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்பர் வரவே வராது. சரிங்களா? அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம எதிர்பார்க்காத நம்பர் தான் வரும். நம்ம கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் கணக்கு எடுக்கும்போது 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கணக்கில் வருது அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது வரைக்கும் தெரியாது. இப்போ நான் வந்து 3ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறக்க கொடுக்கல, இது கணக்கில் வரதுனால கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா 4க்கு 8, 4க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்போ அதே கணக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4க்கு 6ங்கிறதும் இந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 3, 6ங்கிற நம்பர் இன்னும் அடுத்தடுத்து 2 ஃபார்மேட்டு காமிக்குது பார்த்திங்கன்னா 4க்கு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு வச்ச நம்பருக்குள்ளேயே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 4ஆம் நம்பருக்கு ஒரு நம்பர் தள்ளி 3ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு, அப்படி இல்லை அப்படின்னா 3 நம்பர் தள்ளி 6ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு ட்ரை பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 8ஆம் நம்பர் வருதுன்னா 0க்கு 8ங்கிறது ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 0க்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம். அந்த மாதிரி வருதாங்கிறதே பாருங்கள். 0க்கு 8ங்கிற நம்பரும் அதே மாதிரி 0க்கு 2ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ரெண்டுமே பேசிக்காக வருது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு நம்ம 7க்கு 2ன்னு வந்துருச்சு, 2க்கு 7ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி 0க்கு 6, 5க்கு 4 இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சேம் நம்பரை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து 7க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் செட் ஆகுது. அதாவது உங்களுக்கு கணக்கு வருதான் பாருங்கள். 0க்கு 4ங்கிறது உங்களுக்கு எதுவும் வருது அப்படின்னா எடுத்துங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பர் இந்த 2 நம்பருக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தா 384 + 5. சரிங்களா? எனக்கு இப்படி தான் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அங்கே வந்து 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். இந்த 2 நம்பருக்குள்ளே தான் அதிகபட்சமாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கு எப்படி வருதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்.